மீன் மீனே வராலே 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 வாங்கம்மா வாங்க. சண்டை சத்தமா கத்துற, சின்னதா கத்துனா எப்படி வியாபாரம் ஆகும்? ஏமா இவ்வளவு ஓரத்தை கத்துறேன் இன்னும் சவுண்டா கேளுண்டியா? தொண்டிய கட்டி மேத்துக்க. அப்ப நான் கத்துவேன். நீ கத்து. இதுக்கு மேல கத்துனா தொண்டை வெத்தி போடும். உனக்கு தொண்டை வெத்தி போன எனக்கு நல்லா கத்து, என் காசு தான் முக்கியம். ஓ ஆயாவுக்கு மேல இருக்கிறியா? வா நம்ம கடையாண்ட போய் விற்போம். பா நெகிழ் குழு குழு குழுன்னு காட்டுவா மரம் இங்க வச்சு கூவோம். கத்துறேன் மீன் மீனே வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க. வெயில்ல வச்சு போட மீனை சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. அங்கரா மீனே வாங்கம்மா வாங்க. இந்த பேர்லாம் சொன்னா யார் வாங்குவா? ஹீரோனி பேர் சொல்லு. வாங்கம்மா வாங்க. சமைச்ச மீன் அம்மா வாங்க. நைந்த மீன் சம்மந்தி மீன் வாங்கம்மா வாங்க. நடிகருக்கு நாங்க மீன் விக்கிறோம். வாங்க வேணும்னா வந்து வாங்கிப்பாங்க. இங்க நல்ல மீன் தான் விற்க போறோம். வாங்க வாங்க வாங்க. டைம் ஆகுது வாங்க. நான் இருக்கிற உள்ள நல்ல மீனா? ஏய் இதான் நல்ல மீனா? நீ வேணா வாங்கிக்கிறியா ஒரு பீஸ்? ஒரு பீஸ் வாங்கி நான் என்ன பண்றது? என்னென்ன நல்ல மீன் இருக்குது? சமந்தா மீன் இருக்கு, நயன்தாரா மீன் இருக்கு, விஜய் மீன் இருக்கு. நான் மீன் வேணும். உனக்கு என்ன மீன் வேணும்? விண்மீன் வேணும். வந்துட்டாண்டா மாப்பிள்ள. என்னடா விண்மீன்? எல்லாம் என் நேரம். ஏய் வரும்போதே இந்த மீன் கேட்டுன்னு வரியா? நீ மீனை பாத்தியா? எல்லா மீனும் இருக்குது. எத்தனை கிலோ வேணும் வாங்கிக்கோ. யோ என்னயா நேரம்? டேய் டேய் பேரிக்கா மூஞ்சிய வாச்சில முள்ளு இல்ல. அப்ப மீன்ல முள்ளு இதுல அத பாத்து சொல்ற கரோடு மூஞ்சி. தத்தா அந்த கசமா கிட்ட மாட்டிடா. இன்னைக்கு காசே வராது. ஏய் பிஞ்சமா அப்ப தலையில வச்சு எங்க கசமான்னு சொல்றியா? சுண்டங்க மூஞ்சி ஒன்னு போடுனா. நீங்க நாத்திக்காம காலையில மட்டும் வந்துக்கிறாங்களே மீன்காரா. போய் முன்ன போய் மீன் வாங்கிக்கோ. எவ்வளவுப்பா மீன்? அம்மா உனக்கு முன்னாடி வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, நாங்க வாங்கினதுக்கு அப்புறம் வாங்க. ஏய் நீ வாங்குறத எப்போ வாங்கிக்கலாமடா? வந்து பணமரம் மாதிரி நின்னுங்க, டப்பா கோப்பு மாதிரி நின்னுங்க. அது வரைக்கும் வாங்குறவங்க வந்து கெடுக்குறீங்க. போடா போடா. உனக்கு நாம மீன் வேணும். சங்கரா மீன் இருக்கா? சங்கரன் எனக்கு சண்டை 2 நாள் ஆச்சு அவனை நான் பார்த்து. காது கேக்க சங்கர மீன் கேக்குறாங்க தாத்தா. சங்கர மீனா? என்னடா எடக்கு புடுக்க சொல்லிட்டோம். இருக்குதுமா இருக்குது. 1 கிலோ எவ்வளவுப்பா? 600 ரூபாய் கிலோ. இப்பதான் லோடே வந்து இறங்குச்சு. மீன் நல்லா பளிச்சு நல்லா இருக்குது பாரு. என்னப்பா சொல்ற? காசு வேற மீன்மா எப்படி எகிரி எகிரி குதிது பாரு. ஏய் ஆட்டாடா அந்த எப்பி நூடுல்ஸ் மண்டை எவ்வளவு விவரமா இருக்கு. நீ என்ன குண்டாங்குண்டானா சோறு திங்கற? உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குதா? இன்னைக்கு மத்தியானம் ஓரி பிஸ்கட் வாங்கல, அப்ப கேப்பல பங்கு உனக்கு இருக்குது. ஏன்பா வளவலன்னு பேசாதீங்க. எனக்கு மீன் கொடுங்க. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போய்க்கிறான். வந்தா நான் கத்துவான். உங்க வீட்டுக்காரர் நான் வேலைக்கு போறான். வேலைக்கு போறதில்ல, ஏன்னா ஆட்டிய போட்டு வருவான். தெரியும் நம்ம வீட்டுக்காரர் ஆட்டிய போட்டது. ஓ உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எனக்கு மீன் ஒண்ணா மீன் குடியா? சும்மா நான் என் வீட்டுக்காரர் பத்தில ஏன் பேசுற? வந்தா நீ ஏன் பேசிட்டு இருக்க? வியாபாரம் பண்ணுவோம். ஒரு 10 பைசா கூட வேணாம். சரி விக்கலாம். நிம்மதி விக்கலாம். இந்தயா காசு சீக்கிரம் மீன் போடியா. கால் பிடிமா. கால் பிடிச்சி எடுத்து போடு. அம்மா நீ வாங்கின என்ன நான் வாங்கின என்ன? பொறிக்கு போடு. எடை போட்டு கொடுங்க. 1 கிலோ இருக்குமா பாருங்க. இது 1 கிலோ வருமா? எடை போட்டு கொடுங்க. வித்து தூக்குமா. அப்போ 1 கிலோ இருக்கு. ஏத்துமாமா. ஆனா ஒண்ணு நல்லா கேட்டுக்கோ. உங்க வீட்டுக்காரர் மூஞ்சி பார்த்தா 600 ரூபாய்க்கு தரேன். இல்லைன்னா அது 1000 ரூபாய். தெரியுமா? போ. இதுல வர என் வீட்டுக்காரர் மூஞ்சி பார்த்து கொடுத்தானா ஒரு கொசுறு போடுனோட போடல. என் வீட்டுக்காரன் கண்டி வந்து இருந்தாலும் மொத்தம் தட்டாட தூக்கி போட்டுருப்பான். டேய் இப்ப நீங்க எதுக்கு 2 பேரும் நின்னுக்கிறீங்க? பூமிக்கு காலமா இது வரைக்கும் மீன் வாங்கினீங்களா? இந்த ஒருத்தர் வந்தாங்க, அவங்களாவது வாங்கி போனாங்க. நீங்க வந்து சும்மா பணமரம் மாதிரி இது குழப்பம் மாதிரி நின்னுங்குது. எதுக்கு நின்னுக்கிறீங்க? மீன் வாங்கணும் நின்னுக்கணும். கெட் அவுட். கால் பண்ணு. யோ என்ன உன் இடத்துல நிக்கிறோம்? நாங்க எப்படி வேணாலும் நிப்போம்பா. இது எங்க ஊரு? ஏய் இது ஏன் மீன்? இது ஏன் இடம்? நின்னுக்கிட்டாங்க. வாங்கின பாடு இல்ல. வந்தானுங்க என்ன வேலை ஏது வேலை என்ன மீன் இருக்கிற மீன்லாம் சொன்னோம் வாங்கி போக நிச்சனா. ஏன் நின்னுக்கிறீங்க? ஏப்பா எனக்கு சுகரு. நீ போய் ஸ்வீட் கேட்ல பார்த்து வாங்கி சாப்பிட்டு போ. ஓகே. யோ நானும் பாத்துட்டே இருக்கிறேன். நக்கலா பேசிட்டு இருக்கிறேன். மொபைலுக்கா? உனக்கு தெரியாதா? மரத்துல தங்கிட்டு இருக்கோம். போய் பிடிச்சுக்கோ. கேட்கலாம் பாரு கேன மாதிரி. என்ன அவன் பேச்சு வச்சு கலாச்சிட்டு இருக்கிறேன். மீன் இருக்கா இல்லையா? மீனா தானே அவங்க வீட்டுக்காரருக்கு சண்டை போட்டு அது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இவ யாரோ பைத்தியக்கார சொல்லுகாத. பாப்பா நெத்தில இந்த ஒன்னு குடு. இங்க வா. என்ன நெத்தில குத்துது போதுமா? மாம்சே பாத்தியா? இரா மாப்ள நான் பாத்துக்கிறேன்.
யோ ரொம்ப கடுப்பேத்துறீங்க, பாறை 1 கிலோ கூட. அதையாண்டா எங்களுக்கு கேக்குற, கல்கோல போய் கேடுற கசமாலம். அவன் பாறை மீன் கேட்டா பைத்தியம் என்ன எங்களை கலாகிறீங்க? பாறையில பிறா மீன் இருக்கும், தண்ணில தானே மீன் இருக்கும், தற்கூரி. சூப்பர்மா, அழகசம் பேத்தியா கொக்கா? என்ன பார்த்தா கொக்கு மாதிரி இருக்கா? அவ்வளவுதான். யோ சீலா இருக்கா, சாப்பிடலாமா? ஏய், அது என்கிட்ட கேட்ட மாதிரி உன்னை எங்கன்னா கேட்டுட்டு போடா. இதே அவங்க சீலாங்கூட்டுக்காரங்க தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் உனக்கு. யோ அவன் மீனை சொன்னாயா? அது மீனாங்கூட்டுக்காரன் தான் கேட்கணும். யோ என்னையா பெரிய மனுஷன் மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா? டேய், இப்ப என்னதான் சொல்ல வர? யோ அத உடு. கண்ட மீன் இருக்கா இல்லையா? கண்ட மீன்ல இங்க விக்கிறது இல்ல, நல்ல மீன் தான் விக்கிறோம். முடியலையா என்னால? என்ன மீன் தாயா இருக்குது? ஐரு மீன். ஐர மீன் சொன்னா ஐவே என் மூஞ்ச பாரு, கண்ணத்துல நடிச்சா அழுதுருவ. இது நவர மீன். என்னடா மாப்பிள்ள, நவர மீன்னா நவரவே இல்ல. மாம்சே அப்ப நம்ம நவரப்பா எடு மாம்சே. டேய் 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 டேய், அழகாசிங்க அல்வா காட்டுறீங்களா நீங்க? டேய் புரியுதா அவளா? நானே சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன், அதான் தக்காளி. என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். எவ்வளோ தக்காளி? இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதி தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். என் பேரு நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா, அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இது நம்ம